இப்போ இந்த நிகழ்வு மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழக அரசு இந்த நிகழ்வு நடத்திருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? உண்மைக்கு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த அயல தமிழர் தினத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. விசேஷமாக உலக தமிழர்களுக்கு நன்றி சொல்லணும். எங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். வேர்களை தேடி அப்படிங்கிற மாதிரி பல்வேறு திட்டங்களை, அதாவது எத்திசையும் தமிழ் இலங்கைங்கிற தலைப்பில் இந்த நிகழ்வு நடத்தியிருக்காங்க. அயலகர் தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தையும் கொண்டாடி வர்றது நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? உண்மைக்கு இந்த வேர்களை தேடி என்ன பற்றி சொல்ல போனா 200 வருஷத்துக்கு முன்பாடி தென்னிலங்கையிலிருந்து நாங்கள் இந்தியாவுக்கு போனோம். தென்னிந்தியாவிலிருந்து நாங்கள் இலங்கைக்கு போயிருந்தோம். அந்த வழித்தோன்றல தான் இன்னைக்கு நான் அமைச்சராக இங்கே வந்திருக்கேன். சந்தோஷம். அதாவது 200 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் அங்கே அடிமைகளாக போனோம். அந்த இனத்திலிருந்து இன்னைக்கு நான் அமைச்சராக வந்திருக்கேன். அது ஒரு சந்தோஷம் தானே. எல்லாம் ஒன்று சேர்றோம். அந்த சந்தோஷமா பார்க்குறோம். 2020ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதார இதில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இலங்கை மக்களுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும்னு நினைச்சோம். ஏன்னா எங்கள் தாத்தா அந்த காலத்திலே கொழும்புல பாக்கு வியாபாரி. நாங்கள் அந்த நாட்டோட மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு உதவிகளை செய்ய ஆரம்பித்தோம். இப்போ டெக்னாலஜிக்கலாக இந்த அசுரா அண்ணன் அரசு வந்ததுக்கப்புறம் இன்னும் பல திட்டங்களை முன்னெடுத்து அந்த கண்ட்ரியை மற்ற கண்ட்ரி டூரிசம் மட்டும்தான் அது ஒரு பொருட்டாக எல்லாம் பண்ணினாங்க. ஸ்ரீலங்கானா டூரிசம் மட்டும்தான் இருந்தது போக இப்போ அசுரா அண்ணனோட டிஜிட்டல் லங்கா, கிளீன் லங்கா போன திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்கு இந்திய வழியிலிருந்தும் தமிழ்நாட்டு வழியிலிருந்தும் நம்ம நிறைய சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நான் மினிஸ்டர் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். அது பற்றி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் அவரோட பண்ணுறோம். வணக்கம், நான் இலங்கையிலிருந்து சந்தீப். முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மு.க. ஸ்டாலின் சார் அவர்களுக்கும், தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும், என்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும். அவங்க மூலம் தான் எனக்கு இன்னைக்கு கணியன் பூக்குன்றனார் அவார்டு, அதாவது பெஸ்ட் கல்ச்சரல் அம்பாசிடர் அவார்டு 2015 அவார்டு எனக்கு பங்கு கிடைச்சிருக்கின்றது. மிக்க நன்றி. இப்போ அயலகர் தினம்னு ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க. நீங்கள் எந்த துறையில் சிறந்து விளங்குறீங்க? பெஸ்ட் கல்ச்சரஸ் அம்பாசிடர்ல இருந்து சார். அதாவது இதுக்கு சார் 15 கண்ட்ரில இருந்து கிட்டத்தட்ட 157 இன்டர்நேஷனல் கல்ச்சரஸ் அம்பாசிடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் ஒருத்தரை தேர்வு செஞ்சு எனக்கு கிடைச்சிருக்கு சார். இந்த அயலகர் தினம் நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்து வரல இவ்வளோ பெருசாக இருக்கும்னு. நான் பார்த்தோன்னு தான் தெரியுது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ கம்பேரிங் டு அதர் 3 டேஸ் இன்னைக்கு 4th இயரில் ரொம்ப பெருசாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் இயரும் செய்வாங்க நம்பிக்கை. இனி வரும் காலங்களையும் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.